அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 4ஆம் தேதி 8வது மாதம் அக்ஷயா 663 ரிசல்ட் 29:39 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க நண்பர்களே. சரிங்களா, நம்ம டேரெக்டாக இன்றைக்கி விஷயத்துக்கு வந்துடுவோம். இன்றைக்கி 5ஆம் தேதி 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை வின்வின் 781 அதுக்குரிய கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, டேரெக்டாக இன்றைக்கி விஷயத்துக்கு வந்துடுவோம். ஏன்னா நம்மளுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, அதனால் தெளிவாக சொல்லிடுறேன். சரி, இந்த 29:39 இந்த 939 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் அடிச்சிருக்காங்களா, டைரெக்டாக ஒரே செட்டாக அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தான் வச்சு தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான வின்னிங்கே நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா, அதனால் நம்மளுக்கு கணிப்புகளில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த 939 இதுக்கு முன்னாடி எங்கே இறங்குனுச்சு போர்டில் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நம்மளுக்கு கட்டாயமாக இருக்குது. இதில் நம்மளுடைய கணிப்புகள் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 2018 இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2018 ஜூன் மாதம் நம்மளுக்கு 12ஆம் தேதி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 49:39 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 49:39 நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 39:39 49:39க்கு நம்மளுக்கு 266ன்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒரு அடி அடிச்சிருக்காங்க. 266 இந்த இடத்துல 49:39க்கு 266. சரிங்களா, 4Dயில் இன்றைக்கி வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நண்பர்களே. இந்த கணிப்பை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2018 ஜூன் மாதத்தில் நம்மளுக்கு 12ஆம் தேதி 49:39 4க்கு 6 அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி நேற்று ரிசல்ட்டு 39:39 4க்கு 6ன்னா அப்போ 3க்கு 5. சரி, அப்போ 52:66 இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு நான் தனியாக தரேன். 52:66 அதாவது இந்த நம்மளுக்கு 2018 ஜூன் மாதம் நம்மளுக்கு 12ஆம் தேதி 49:39 ஒருவேளை இதில் மாறி நம்மளுக்கு என்ன மாதிரி இந்த இடத்துல உட்காரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு எப்போ இதே மாதிரி ரிசல்ட்டு இந்த வருஷத்துலேயே ஒரு தடவை நடந்திருக்கு. அது ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுக்கு ஏப்ரல் மாதத்தில் 16ஆம் தேதி இங்கே இருக்க பாருங்கள், நம்மளுக்கு இந்த 2 இடத்துல அடிச்சிருக்காங்க. அதாவது 89:39 49:39 இந்த 2 தடவை 2018 நம்மளுக்கு ஏப்ரல் மாதமும் ஜூன் மாதமும் அடிச்சிருக்காங்க. இந்த 89:39க்கு 32:46 இருக்குது. அப்போ இந்த 32:46 அப்படின்னா 246 அப்படியே எடுத்துக்குவோம். 246 நம்ம எடுத்துக்குவோம். 8க்கு 3 பவர்னால் நம்மளுக்கு 3க்கு 8. அப்போ நம்மளுக்கு 82:46 அப்படி சொல்லிட்டு டைரெக்டாக நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் உட்காருது. 32:46க்கு ஒரு வேளை நம்மளுக்கு 8க்கு 3னா 3க்கு 8. அப்போ 82:46 நம்மளுக்கு 4Dயில் எடுக்கக்கூடிய 2 செட்டு முக்கியமான செட்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா, இதை வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல 52:66 நம்மளுக்கு 2 இடத்துல அடிச்சிருக்காங்க. 89:39 49:39 இதில் அடித்தது 15ஆம் தேதி, இதில் அடித்தது 12ஆம் தேதி. அப்படின்னா இதில் 32:46க்கு 82:46, இதில் 62:66க்கு 52:66 இந்த 2 செட்டையும் 4Dயில் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட்டு. சரிங்களா, சரி, இதுக்கு அடுத்தபடியாக வேறு எங்கேயாச்சும் மாட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தால் இருக்குது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக 2015 நம்மளுக்கு நவம்பர் மாதத்தில் 2ஆம் தேதி 89:49 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரெக்டாக அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி 89:39 இதில் 89:49 அவ்வளோதான் வித்தியாசம். அப்படின்னா இந்த 89:49 நம்ம இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க ரிசல்ட்டு 0-1 4க்கு 1 அப்படின்னா 3க்கு 0 0-1-0-4 ஒரு 3 செட்டு நான் இந்த இடத்துல 4D ஒரு முக்கியமாக டைரெக்டாக வின்னிங் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்மளுக்கு
இப்படி 7 2 1 5ன்னு பேட்டர்ன் பண்ணி அதை ஒரு ஃபார்முலாவை எடுத்தால் வேலைக்கு ஆகாது. ஒரு சில நாள் வேணால் கை கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதாவது நேற்று அடித்த இந்த 29 அதுக்கு முன்னாடி என்ன டேரெக்டாக அடிச்சிருக்கான் அதை எடுத்து பவர் எடுத்தால் இன்றைக்கி வின்னிங் கன்ஃபார்ம், வேலை முடிஞ்சிருச்சு. 89 நம்ம 89 31 அதாவது நம்மளுக்கு வந்து 39 சொல்லிட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு. அப்படின்னா 8க்கு 0 அப்படின்னா 3க்கு 5. அப்போ நம்மளுக்கு வந்து 5104. ஓகே, நம்ம இப்போ 3 செட்டு நம்ம தனியாக எடுத்துட்டோம். 2015க்கு இதில் 89 49. அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா 939 டேரெக்டாக இருந்துச்சு. நிறையா ஒரு 939க்கு எனக்கு ஒரு 5 செட்டு இருந்துச்சு. அந்த 5 செட்டையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், அதையும் சொல்லுவேன். இது டேரெக்டாக வந்தது இதையும் சொல்கிறேன். உங்களை அதை வச்சு நீங்கள் பாக்ஸில் மேட்ச் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? 2015 நம்ம வந்து ரிசல்ட் இங்கே எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு 4Dயில் ஒரு 4 செட்டு கிடச்சிருக்கு. ஸோ இது இந்த கணிப்புப்படி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு 4Dயில் ஒரு 3 செட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் நான் நம்மளுடைய கெஸ்ஸிங்க்கு வந்துடுறேன். இது நம்மளுடைய இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டில் எங்கெங்கே இந்த 39 இல்லை 89 சரி, எங்கெங்கே என்னென்ன பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத எடுத்தாச்சு. இதுபடி நம்மளுக்கு இன்றைக்கி வச்சு இன்றைக்கி பவரில் எடுத்தால் நம்மளுக்கு வந்து வின்னிங் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இன்றைக்கி கான்செப்டே. சரிங்களா? சரி, இன்றைக்குரிய கெஸ்ஸிங்க்கு நம்ம இங்கே வந்துடுவோம். இதில் வந்து நம்மளுக்கு சரி, இன்றைக்கி 5ஆம் தேதி வின்வின் 781. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 39 வரையும். சாரி நண்பர்களே, 29 நம்ம 39 கணக்கு நான் தவறுதலாக சொல்லிட்டேன். ஆனால் 29 தான். சரி, ஓகே, நம்ம எடுத்த பவர் நம்பர் எல்லாமே கரெக்டு தான். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு தவறுதலாக 39 சொல்லிட்டேன். 29 நேற்று ரிசல்ட். ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு முக்கியமான பாக்ஸ் நம்பராக 246 டேரெக்டாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். 960 டேரெக்டாக ட்ரை பண்ணலாம். 29 ஓகேவா? A 29 B 46 C 60 ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 0 6 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. 29 246 960 ஒரு செட்டு ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இங்கே டேரெக்டாகவே நம்மளுக்கு ABACBC தனியாகவே ஒரு வீடியோவாக கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அதனால் ABACBCயை இன்றைக்கி மறக்காமல் ஒரு தனி வீடியோவாக நம்ம கொடுக்குறோம் 2:30 மணிக்கு லைவில். அதையும் நீங்கள் பார்த்துங்க. சரி, இதில் சொல்லாத விஷயத்த அதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதையும் சொல்லிடுறேன். அதாவது இந்த 939 அப்படின்னு இந்த வந்த ரிசல்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 5 செட்டு இந்த 2012லேருந்து 2024க்குள்ளே இந்த 939 அப்படிங்கிற இந்த சிங்கிள் செட்டுக்கு ஒரு 5 தடவை டைரெக்டாக நம்பர்ஸ் வந்துருக்குது. டைரெக்டாக ரிசல்ட் வந்ததை நான் ABACBCயில் பிரித்து கொடுத்துடலான்னு இருக்கேன். அது நான் வர 2:30 மணிக்கு இருக்கிற லைவில் நான் உங்களுக்கு ABACBC மட்டும் தனியாக கொடுத்துட்றேன். நம்ம இப்போதைக்கு ABC பாக்ஸு 4Dயை நம்ம தெளிவாக பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த 939 டைரெக்டாக அடித்ததில் மொத்தம் 6 செட்டு இருக்குது. டைரக்ட் ரிசல்ட்டு 930லேருந்து டைரெக்டாக வந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தாலே நீங்கள் அதாவது இந்த பேட்டர்னில் இறங்கின நம்பரும் ரிசல்ட்டில் ஒத்து போகிற நம்பரும் 2 செட்டு முக்கியமான செட்டாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்றேன். அதனால் ABACBC 2:30 மணிக்கு தனியாக ஒரு லைவில் போட்டுருவோம். சரி, இப்போ இந்த விஷயங்களை பார்த்துருவோம். 5க்கு 9 2க்கு 3 8க்கு 9 நேற்று ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு போர்டில் பவரு 2 போர்டில் ப்ளஸ் 2 + 1 3 8க்கு +1 9 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. சரி, ஒருவேளை இன்றைக்கி எப்படி கணிப்பில் இருக்கலாம்னா 9க்கு ஒரு வேளை 2 3க்கு 4 9க்கு 6 246 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற 246 நம்மளுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2018 நம்ம கொடுத்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது. அப்போ 246 ஸ்ட்ராங்கு உங்கள் நம்ம கணிப்பில் எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமாக நம்ம இங்கே எடுத்தது வந்து 2 செட்டு தான் எடுத்திருக்கேன். அதை நான் பாக்ஸில் போட்டிருக்கேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து இந்த 266 960 எங்கே வந்துச்சுன்னு பார்த்துருவோம். ஒருவேளை 9க்கு 9ஆக இறங்கி 9க்கு 6 9க்கு அப்புறம் 0. ஏன் இந்த 9க்கு அப்புறம் 0ன்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு சி போர்டில் 2 + 1 3 8 + 1 9. அப்போ 9க்கு ஒரு வேளை 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்தாலும் வரலாம். அதுபடி கணக்குப்படி பார்த்தால் 960 வருது. 940 அதான் 9க்கு 9 3க்கு 4 9க்கு 0 900 இந்த இடத்துல 40. 264 நம்ம இங்கே 266 கொடுத்துருக்கோம். இங்கே 264 எப்படி வந்துச்சு? 264னா 9க்கு 2
3க்கு 6, 9க்கு 4. இந்த பேட்டர்ன் படி பார்த்தால் எனக்கு உட்கார்றது இந்த 4 ரிசல்ட் வச்சு பார்த்தா எனக்கு 940 வருது, 264 வருது. அப்படின்னா கணக்கில் கரெக்டாக ஒத்து போகுது. இது இந்த மந்த் ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணும்போது எனக்கு இந்த 4 செட்டு டைரெக்டாக உட்காருது. இது நம்மளுக்கு 82-46 லாஸ்ட் டைமாக 89-39க்குன்னு 32-46 அடித்தது. இதில் 82-46 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு 52-66, 51-04, 82-60 கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் டேரெக்டாக இன்றைக்கி 4 போர்டு ட்ரை பண்ணாலும் இன்றைக்கி 4Dயில் அதிகமாக உட்காரத்துக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது, கண்டிப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்புகளில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப முக்கியமான செட்டாக நான் வந்து ஒரு இதில் 246, 960 இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப முக்கியமான செட்டாக இந்த இடத்த எடுத்தது தான் இங்கே பாக்ஸில் போட்டிருக்கேன். ஒரே ஒரு செட்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 51-04 இது ஏன்னா அது லாஸ்ட் டைம் அந்த இயர்லி ரிசல்ட்டில் வந்தது. ஒரு வேளை அப்படியே நம்ம பவர் எடுத்தால் இல்லை எப்படி மேட்ச் பண்ணாலும் வந்து உட்காரதா அப்படின்னு பார்த்தால் உட்காருது. ஒரு வேளை 9க்கு 1, 3க்கு 0, 9க்கு 4, 104. அந்த டி போர்டில் இருக்கிற இறங்கின அந்த வந்து டி போர்டில் இறங்கின இந்த 2 வந்து ஒரு வேளை இந்த இடத்துல 5 வரலாம் பவரில், அப்படி இல்லைன்னா 8 வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. 4Dயை பொறுத்த வரைக்கும் என்னோடய கெஸ்ஸிங்கில் இது தான் இருக்குது. உங்களுடைய கணிப்புகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மந்த்லி சார்ட்டையும் ஒருத்தர் நீங்கள் பார்த்துங்க. கார்னே ப்ளஸ் 212க்கு அதுக்கு அடுத்த நாள் நிர்மலில் 2க்கு 2, 1க்கு 5 பவர், 2 + 1 3. அதுக்கு அடுத்த நாள் 253க்கு 528னா 2க்கு 5, 5க்கு 2, 3க்கு 8 3 போர்டுமே பவர். அதுக்கு அடுத்த நாள் களத்தில் இறங்கினால் 5க்கு 9, 2க்கு 3, 8க்கு 9. நேற்று அக்ஷயாவுக்கு வந்த ரிசல்ட் 5க்கு 9 பவர், 2 + 1 3, 8 + 1 9. அப்படின்னா இந்த மாதத்தில் கணக்கு பண்ணி பார்த்தால் எப்படி பேட்டர்னில் இறங்கியிருக்குன்னா முதல் நாள் வந்த ரிசல்ட்டுக்கு அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் சேம் நம்பரு, அதுக்கு அடுத்தது பி போர்டில் பவரு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு பவர். இது வந்து சேம் நம்பர், பவர் நம்பர், ப்ளஸ்ஸு. அதுக்கு அடுத்த நாள் பவர் நம்பர், அதுக்கு அடுத்த நாள் பவரு ப்ளஸ்ஸு. அப்போ இன்றைக்கி எப்படி வரலாம்? ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் 9 அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த 2க்கு 2 இறங்கின மாதிரி 9க்கு 9ன்னு இறங்கலாம். சரி, அதுக்கடுத்தது நம்மளுக்கு வந்து 3ன்னு பவர் எடுத்தால் 3க்கு வந்து நம்மளுக்கு என்ன பவர் நம்பராக கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 3க்கு 6 பவர் நம்பராக இருக்குது. அப்போ இந்த கணக்குப்படி இந்த இடத்துல 6ங்கிறது வருது. 2க்கு 3 அப்போ இந்த இடத்துல 0. நான் இங்கே கொடுத்த மாதிரி 960 அப்படின்னு இந்த இடத்துல கணக்கில் வருது. இந்த 246 இந்த ரிசல்ட்டை வச்சு நீ மேட்ச் பண்ணி எப்படி நீ மேட்ச் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? அதையும் சொல்லிடுவோம். அதுக்கு அடுத்த நாள் 2க்கு 5 அப்படின்னா 2க்கு 5 பவர்னா 9க்கு 2 பவர். இந்த இடத்துல 2 சரிங்களா. 5க்கு 2 பவர்னா 3க்கு 0 சரிங்களா. நம்மளுக்கு என்ன வருது இந்த இடத்துல 5க்கு இந்த இடத்துல 2க்கு 5, 5க்கு 2, 3க்கு 8 3 போர்டுமே பவர் நம்பர். அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 3க்குமே பவர் நம்பர் எடுத்து பார்ப்போம். 2க்கு 5 அப்படிங்கும்போது 9க்கு 2 சரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5க்கு 2 அப்படின்னா 3க்கு 0. இந்த இடத்துல 3க்கு 8 அப்படின்னா 9க்கு 4 204. நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கிற நம்பர் 204 204. இந்த இருக்குது பார்த்திங்களா 04. இது எங்கே மேட்ச் ஆகுது? நம்மளுக்கு 89-49ன்னு வந்த அந்த இயர்லி சார்ட்டில் 2015 நவம்பர் மாதம் வந்த ரிசல்ட்டில் இந்த 04ங்கிறது மேட்ச் ஆகுது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே இந்த இடத்துல 2ங்கிறது கணிப்பில் இருக்குது. அப்போ 204 இல்லை 104 அவ்வளோதான். நீங்கள் இந்த இடத்துல 204 ஒரு போர்டு நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 204 அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஆட் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. 51-04 அப்படி இல்லைன்னா 52-04 அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த இடத்துல இந்த கணிப்பில் உங்களோட இதில் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணிங்க.
இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமாக இந்த இடத்துல சொல்லிடுறேன். 5204 52 5104 அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்டு, 1 2 3 4 5 செட்டு, 5 செட்டு தெளிவாக இருக்குது. உங்கள் கணிப்புகளை கரெக்டாக இருந்தால் 4D மட்டும் இன்றைக்கி கண்டிப்பாக வைங்க. டேரெக்டாக இன்றைக்கி கண்டிப்பாக 4D உண்டு நண்பர்கள். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து போர்டில் உட்காருது. அந்தளவுக்கு கெஸ்ஸிங் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் இதை ஒரு தடவை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஏபிசிலாம் நீங்கள் வந்து இந்த 5 செட்டு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்புகளில் இருக்கிறது தான். இதுக்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு டபுள் டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. அதையும் சொல்லிடுறேன் நண்பர்களே. இந்த இடத்துல 44 இதையும் உங்களுடைய நான் இந்த இடத்துல 940 திருப்பி ட்ரை பண்ணிட்டேன். இந்த இடத்துல 2244ன்னு ஒரு செட்டு இருக்குது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஏ போர்டில் 2, பி போர்டில் நம்மளுக்கு வந்து கணிப்பில் வந்து இந்த இடத்துல ஒரு வேளை 3க்கு வந்து -1 2ஆக வந்தால், ஒரு வேளை இந்த இடத்துல ஏ போர்டில் 9க்கு 2 4, நம்மளுக்கு சி போர்ட்லேயும் 4, 2244 முதல்ல நம்மளுக்கு சொல்லப்போனால் 8246 5266 5104 5204 8260 2244 அவ்வளோதான். 1 2 3 4 5 6 செட்டு கொடுத்துருக்கேன். ஏபிசியில் பார்த்தா நம்மளுக்கு ஒரு 4 செட்டு கொடுத்துருக்கேன். 246 960 940 264 முடிஞ்சு போச்சு வேலை. இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி இறக்குங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஏபிசியும் சரி 4டியும் சரி டேரெக்டாக வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முக்கியமான நம்பராக இதை எடுத்ததை நான் பாக்ஸில் போட்டே கொடுத்துருக்கேன். நீங்கள் பாக்ஸில் போட்டு தேவையில்லை. அதுக்காண்டி தான் நான் இத்தனை செட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் பாக்ஸில் போடலைன்னா கூட, பாக்ஸில் நான் போடாமல் இருந்தால் நான் ஒரே ஒரு செட்டை கொடுத்து இந்த 2 செட்டையும் அப்படியே பாக்ஸில் போடுங்கன்னு கொடுத்துருப்பேன். நான் எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் அது லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்லேயும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் அதையும் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு 246 960 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் கண்ணை மூட்டு இதை வச்சாலும் வைக்கலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 6 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம எடுத்த ஒரு 5 செட்டு அப்படிங்கிறது, அதாவது ஏபிஎஸ்சிபிசியில் பிரித்து கொடுத்துட்றேன். அதுவும் கண்டிப்பாக போர்டில் உட்காரும். ஏபிஎஸ்சிபிசி மட்டும் விளையாடுறவங்க நீங்கள் அவசியம் அதை மட்டும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2:30 மணிக்கு நம்மளுக்கு வந்து லைவில் அந்த விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம். இது வந்து ஏபிசிக்குரியது. ஏபிசி 4D ட்ரை பண்ணவங்க உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் இருந்தால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த இயர்லி சார்ட்டையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை மேட்ச் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக வந்து 246 960 ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங். அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. உங்கள் கணிப்புகளில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கணிப்புகளை உங்களுடைய கணிப்புகளில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குது, இவர் சொல்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டும் அதே மாதிரி தான் 1, அதாவது 0 6 அப்படின்னு சொல்லிட்டு ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் அதையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு முழுமையாக வெற்றி நம்மளுக்கு 246 960 கண்டிப்பாக போர்டில் உட்காரத்துக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. அப்படி 960 இல்லைனாலும் 940 அப்படின்ற வந்தால் 60 40 66 46ன்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற இந்த 5 செட்டே நீங்கள் பிசியில் ட்ரை பண்ணாலும் வெற்றி வரும். ஆனாலும் உங்களுடைய ஒரு விவரங்களுக்காக நான் இதுக்கு முன்னாடி வந்த அந்த 930 டைரெக்டாக வந்த நம்பர்ஸுக்கு வந்த ரிசல்ட்டுக்கு படி அது ஏபிஎஸ்சிபிசியில் பிரித்து தரேன். அதையும் ஒரு தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஒரு டவுட்டாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. இது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா ஏபிஎஸ்சிபிசியில் இருக்கிறது இதுக்கு முன்னாடி வந்ததை ஏபிஎஸ்சிபிசியில் இதுக்கு முன்னாடி வந்த கணிப்புகளில் வந்த இதை வந்து அதையும் ஒரு தடவை நான் 2:30 மணிக்கு அப்டேட் பண்ணுறேன். அதில் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் ஓரளவுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இன்றைக்கி நம்ம சேனல் மூலியம் உண்டு. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாகவே அமையும். ஒரு முழுமையான வெற்றி நம்மளுக்கு வின் 781 இன்றைக்கி கண்டிப்பாக அடித்து தூக்குறோம். உங்களுடைய கணிப்புகளில் சரி பார்த்துங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கி நம்ம பயணிப்போம். இன்றைக்கி விட்ட வெற்றியை நம்ம பிடிக்கிறோம். 246 960 940 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப ஒரு முழுமையான வெற்றியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி 2:30 மணிக்கு நம்ம சேனலில் ஏபிஎஸ்சிபிசிக்கு மட்டும் லைவில் ஒரு வீடியோ வரும். அதையும் நீங்கள் பார்த்துங்க. உங்களோட கணிப்புகளில் எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதிகமான செட்டு வேணால் 5 செட்டு டேரெக்டாக அது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக கண்டிப்பாக நம்ம விட்ட வெற்றியை நம்ம வாங்கிடலாம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்பமே சூழுக நம்ம எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இதை பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி
கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தெளிவாக எடுத்திருக்கேன், தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் டைரெக்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிசியில் டபுள் நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா 60 40 அப்படின்னு சொல்லிட்டு 0 60 40 அப்படிங்கிறதும் அதே மாதிரி நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த இடத்துல 4Dயில் கொஞ்சம் முக்கியமான நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.